தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் மாணவர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தன்னாட்சி கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடும் சிறந்த கல்லூரிகள் பட்டியலில் முன்னணியில் அதிக தன்னாட்சி கல்லூரிகளே இருக்கின்றன. இந்த கல்லூரிகளில் கலந்தாய்வுக்கு முன்பாகவே நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவர். மாணவர்களின் இந்த ஆர்வத்தை பயன்படுத்தும் கல்லூரிகள் விதிகளை மீறி அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுபோல் கூடுதலாக மாணவர்களை சேர்க்கும்போது அவர்கள் வெளிநாடுகளில் மேல் படிப்புக்கோ வேலைக்கோ செல்லும் போது சிக்கலை சந்திப்பதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்த கல்லூரிகளில் இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க, இந்த கல்லூரி இவ்வளோ பேர் எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அது பின்னாடி உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. இது ஏன் இந்த நாட்டுக்கு வீசா எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, ஏன்னா வெளிநாட்டுக்கு போனால் ECNRனு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க, இமிகிரேஷன் செக் நாட் ரெக்கார்டு, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சாலே இந்த கல்லூரியை நீங்கள் அப்ரூவ்டு இல்லையா, இந்த மாணவருக்கு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த வெளிநாட்டு துறை அந்த யார் வீசா கவுன்சிலர் அட்டாச் டு எம்பசிக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். இது பின்னாடி நம்ம மாணவர்களை பாதிப்பதற்கு வாய்ப்பு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி 5 ஸ்டேட்ஸ் ஆஸ்திரேலியா பேன் பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் AICTE இணையதளங்களில் 2 ஷிப்ட் அல்லது 2 பேட்ச் முறையிலான சேர்க்கை குறித்த எந்த தகவலும் இல்லாமல் மாணவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என கல்வியாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விரும்பினால் மாணவர் சேர்க்கை, கேம்பஸ் இன்டர்வியூ உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை ஒப்பிட்டு நம்பகத்தன்மையை உறுதி செய்தபின் கல்லூரிகளில் சேரலாம் என அறிவுறுத்துகின்றனர். அப்ரூவ்டு இன்டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா பல்கலைக்கழகம் புக்கில் ஒன்லி 60 பேர்னு காமிச்சா, சில கல்லூரிகளில் நிறைய 3 பேட்ச் 4 பேட்ச் ரன் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் எடுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் எடுக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக கவுன்சிலிங் வழியாக வரதில்லை. ஆனால் இதில் பெற்றோர்கள் மாணவர்கள் சேருவதற்கு முன்னாடி இந்த பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு மோகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு விழுந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவசரமாக விழுங்க, பட் அந்த கிணறுல தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு விழுங்கிறது என்னோட வேண்டுகோள். உலக நாடுகளுடன் போட்டியிட நம் கல்வியில் ஒரு சீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.